போதுமாமா? சூடாக இருக்குதுங்களா? வேணுமா? அவருதான் எங்க சூடாக இருக்குதா? சூடா சூடாக இருக்கும். சூப்பர் சூடாக இருக்கு. ஆவி இருக்குது சார். ஆமாங்க. ஆவி பறக்குதுங்களா? அனல் பறக்குதுங்களா? எத்தனை பேருக்குமா இது? எத்தனை பேருக்கு? 5 பேர் இருக்காங்க. இந்த பாத்திரத்துக்கு யாரு? 5 பேர். 5 பேரா? 5 பேர். சரியா? சாப்பாடு உடைச்சிக்குங்க. சரி. போதுமா? போதும். இருக்கிறவங்க இவ்வளோதானா? பாத்திரம் இவ்வளோதானே? அப்பா போட்டு விடுங்க எல்லாத்தையும் போட்டு. ஐயா இது வீடியோ இப்படி அதில் 3 பேர் இருக்காங்க. இங்கே ஃபோட்டோ இந்த பாருங்க, வீடியோ இங்கே இருக்கு. சரி சென்டர் தட்டினீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். வாங்க நீங்களும் உட்காருங்க. எத்தனை பேருக்குமா இது? இதில் 4 பேர் இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு? அதில் 3 பேருங்க ஃபஸ்ட்டு. எந்திரிச்சு வாங்குங்க. அப்போதான் கீழே வச்சிங்கன்னா கண்ணு தெரியல எனக்கு. ஐயாவுக்கு தெரியுற மாதிரி வைங்க. போடுவாங்க ஃபஸ்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ வேணாமோ போடுறேன் நான். எவ்வளோ வேணும் வாங்கிக்கிங்க. கண்ணு தெரியாது. ஆமாங்க. 4 பேர் இருக்காங்க. சரியா? வேணா எவ்வளோ வேணா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிங்க. ஃபுல்லாக இருக்கு. ஐயா எடுத்துட்டு இருக்கிறேங்க ஐயா. அவருக்கு போய் ஒரு தட்டு. எத்தனை பேருக்குமா அது? அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர்னு சொல்ல முடியாது. இல்லைம்மா, உங்களுக்கு போட்டு மீதில் உங்களுக்கு தான். ஆமாங்க, எல்லாமே உங்களுக்கு தான். அது நீ எங்கே கொண்டுட்டு போகிறது? ஆமாங்க. நீலாங்கரை வந்து பாத்திரம் எடுத்துட்டு நீலாம்பாறை அருமையான இடம். ஆனால் பகலில் வந்திருந்தா நல்லா பார்த்துருக்கலாம். ஆமாங்க. நாங்கள் தாங்க மழை பிடிச்சிருச்சு இல்லைங்களா? சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. சரியான உதவி கிடைக்கல. ஆமாம். என்ன பண்ணுறதுன்னு அதனால அப்பயே சொல்லிவிட்டேன் வந்துருவேன்னு சொன்னீங்க. அப்படின்னா 5 மணிக்கு வண்டி வந்துச்சு. நான் வந்து வேகமா வந்து பார்த்தேன். சரி, காலையில் ஃபோன் பண்ணாங்களே, சோறு வாங்க. இவங்க வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. ஃபோன் பண்ணியிருந்தார் வருவோம்னு சொல்லி. நான் போடுவேன். போட்டுடலாம். எவ்வளோ பாத்திரம் பெரிய பாத்திரம் இருக்குதோ அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கூட நீங்கள் காலையில் யார் வேணாலும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம் ஐயா. இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் எடுங்க. மூஞ்சி தெரியுதா இல்லையா? தெரியுதுங்க ஐயா. சூப்பராக நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தாங்க ஐயா வளைச்சு எடுத்துட்டு இருக்கிறேன். எங்க எடுக்கிறீங்க? போடுங்க ஐயா. குழம்பாரு ஊத்துறீங்க பாருங்க. நல்லா பீஸாக போடுங்க. பீஸா மாதிரி போடணும். பீஸ் போடுங்க. வாங்குங்க சீக்கிரம் வாங்கி விடுங்க. எங்களுக்கு நேரம் ஆகலை. என்ன நேரம் ஆனாலும் நான் அந்த யானை வந்தாலும் யானை தாண்டிட்டு போயிடுவோம் நாங்கள். ஆமாங்க. காட்டு எருமைங்களா? ஐயோ. யானை இல்லைங்களா? யானை இருக்கு. பாப்பா என்ன கை கட்டி நிற்கிற? வாங்க பாப்பா. வாங்கி விடுங்க. ஐயாவா? ஐயா நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்குங்க. குழம்பு எல்லாமே ஊற்றிங்களா ஐயா? கொஞ்சம் இருக்கு. குழம்பெல்லாம் அப்படியே பழந்து ஊற்றிருங்க ஐயா. ஊற்றிடலாமா? ஊற்றிருங்க. அதான் சாப்பாடு வாங்கிட்டாங்கல்ல, குழம்பெல்லாம் பழந்து ஊற்றிருங்க. இன்னும் 3-4 பேர் சாப்பிடலாம். 3-4 பேர்ல 10 பேர் சாப்பிடலாம். அதில் பக்கத்து போட்டுருங்க. அதான் இன்னொரு ஏமா எடுத்துட்டு வந்து குழம்புல பார்ப்போம். அவ்வளோதானம்மா? யாராவது வரணுமா? யாரும் வரணும்? இல்லை, இங்கே அவ்வளோதான். யாராவது இருக்கிறாங்களா வராதவங்க? இன்னும் வீட்டில் பாத்திரம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் நாளைக்கு அவ்வளோதான். கொண்டு போய் எல்லாம் வச்சுருந்து காலையில் எல்லாம். ஆமாங்க. இப்போ மழை பெய்யறதுனால ஒன்றும் கெடாதுங்க. நல்லா தான் இருக்குது. காலையில் நீட்டாக சாப்பிட்டு சரிங்களா? சாப்பிடுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள்.
நன்றி தானே சாமி. ஆமாங்க ஆமாங்க. உங்கள் பேர் என்னங்க ஐயா? கண்ணப்பன். கண்ணப்பனுங்களா? சரி சரிங்க. என்ன வேலை போகிறீங்க? நான் போகிறேன் கூலி வேலைக்கு. கூலி வேலைக்குங்களா? இது பேரனுங்களா? ஆமாம் பேரன். சரி சரி சரி. ஓ என்ன தம்பி? என்ன தம்பி? ஐயா கொண்டா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சோத்ராம் 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 கஷ்டப்பட்டு சோத்ராம். நந்தினி உங்க பேர் என்னம்மா? சரண்யா. உங்க பேர் காண்டு வந்துச்சு. உங்க பேரு? மாரியம்மா. உங்க பேரு? ஐயா பிரியதர்ஷினி. அப்புறம் உங்க பேரு? பரமசிவம்மா. உங்க பேரு? கண்ணப்பனுங்க. கண்ணப்பன். குட்டி பேரு? சாரதி. கார் சொன்னீங்க. உங்க பேருமா? உங்க பேரு? நாகலட்சுமி சொன்னீங்க. அப்புறம் வேலை இருக்காங்க அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஏன் சாமி கட்டப்பட்டுருங்க. ஏன் சாமியை இந்த பாசத்தையும் விடாதீங்க. சர்ச்சுக்கு போகிறீங்களா? போவோம். ஜார்சிக்கெல்லாம் போவோம். இல்லை எங்கே? மேலே போவோம். மேலே 2 ஜார்சி இருக்கலாம் மேலே. நாளைக்கு போகிறோமா? அது எங்க? அது சிரோட் கடை. ஆரம்பத்துலேருந்து இவங்க தான். ஆமாம். சரி நாங்கள் கிளம்புறோம். ஐயாவோட அவங்க தான் வருவாங்க. சூத்திரம் ஐயா. எடுத்து போயிடலாம் சார். கழுவுங்க. ஹெல்ப் பண்ணுமா? அதை கழுவி கொடுங்க. இந்த பாத்திரத்துக்கெல்லாம் கழுவி கொடுங்க. சரண்யா. ஹெல்ப் பண்ணுமா? சரி இது பத்திரமா. சம் ஐடியா சார் கிரேட் சார். ஐயா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை. ஓகே சந்தோஷம். இல்லை எங்களுக்கு நீங்க சொல்லிட்டேன் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் பிஸிங்க அவரு சொல்லிட்டேன். பட் இந்த மாதிரி வந்து போனால் அதை சொல்லலாம். பாப்பா இந்த சோத்தை மன திருப்தி தான் சார். நம்ம சோத்தை நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இவங்களெல்லாம் பார்த்துருந்தோம். போகாது. ஆமாங்க. இருக்கிற நேரத்தில் வந்துட்டோம். இல்லை அடுத்த முறையிலிருந்து இந்த மாதிரி தவறு பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம். யூ கேன் கமாண்ட் வெரி ஈஸிலி ஓவர் ஃபோன். அடுத்த முறையெல்லாங்க இவங்க ஃபோன் நம்பர் வாங்கி என்னங்க ஐயா, அடுத்த முறை நம்ம வந்து அதை பாஸ்ட் அம்மாவுக்கு சொல்லிட்டோம்னா முதல்லயே அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து கொண்டு வந்து சாப்பாடு எங்கே போகிறாங்களோ எல்லாம் வாங்கலாம். ஜிபே வில் சென்ட் தம் டைரக்ட்லி. மேட்டர் ஓவர். ஆமாங்க. ஜிபே இருக்கு. இந்த நம்பர் ஜிபே தானே? எனக்கு ஜிபே இல்லை, இருந்தாலும் வேறு யாராவது சொன்னீங்க. ஒரு முறை சித்தேரி மலைக்கு நைட்டு 11 மணிக்கு இல்லை நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த பாஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஜூலை ஆகஸ்ட் நம்பிக்கையில் ஏமால பாஸ்ட்டு. ஏன்னா எங்களுக்கு காசு வரல. அடுத்தது ஒரிசா போகலாம் ஒரு பிளான் அம்மா கட்டும் பத்திரம் பண்ணாங்க. அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம். ரொம்பவே அக்கால் காலையில் நாங்கள் போயிட்டேன். பெரிய மருமகன் வந்து வண்டி வச்சாங்க கொஞ்சம் நேரம். ஆமாம் யார் சென்னையில் இப்போ